ஒரு நூலை எழுதியவர் ஒரு கிறிஸ்தவர் பாரதியார் காணுங்கள். அதை வைத்துக் கொண்டு திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் திராவிடத்தில் பிடித்து தூங்குகிறார்கள், பெரியார் போன்றவர்கள் எல்லாம் என்று இன்றைக்கு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அவர்கள் விமர்சனம் செய்வது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கானதாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறது என்று அதை நேர்மறை அணுகுமுறையோடு எடுத்து ஏற்கனவே இந்த இந்தியா இன்றைக்கு உள்மாறி இருக்கிற இந்தியா இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி இல்லை, இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்கிறது. அன்றைக்கு விதவை பெண்கள் திருமணம் செய்ய முடியாது, இன்றைக்கு விதவை பெண்கள் கைவிகள் திருமணம் செய்து கொள்ள முடியும். அன்றைக்கு சதி வழக்கம் இருந்தது, இன்றைக்கு சதி வழக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு குழந்தை திருமணம் இருந்தது, இன்றைக்கு குழந்தை திருமணம் இல்லை, அது ஒழிக்கப்பட்டு வருகிறது. அன்றைக்கு பெண்கள் தோற்சியலை அணிய முடியாது, இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அன்றைக்கு சாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டு, சுகாதாரம் மறுக்கப்பட்டு, நிலம் உள்ளிட்ட உடைமைகள் மறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் வறுமையிலும் கொடுமையிலும் உழந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலை படிப்படியாக மாறி கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனித நேயத்தை போதித்த பைபிள் தான். அதுதான் கல்வியை அனைவருக்கும் தந்தது. ஒவ்வொரு ஊர் புறங்களுக்கும் சேரி புறங்களுக்கும் சென்று கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை தந்தது. மருத்துவம் உள்ளிட்ட சுகாதாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் சுகாதாரம் வழங்கியது. பழமைகளை தூக்கி எறியக்கூடிய வகையில் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்தது. இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்தவர் மெக்காலே. இந்த கல்விக் கொள்கை ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இருந்த நிலை மாறி திண்ணை பள்ளிக்கூடங்களில் குறுக்கூடங்களில் இருந்த கல்வி பள்ளிக்கூடங்கள் என்ற பொது இடத்திற்கு வந்து அனைவருக்கும் வழங்கப்படுகிற கல்வியாக மாறியது. இந்த கல்விக் கொள்கையை முதலில் இப்படி வரையறுத்து தந்தவர் பைபிளால் பரிணாமம் பெற்ற மனிதநேய சிந்தனையாளர் மெக்காலே அவர்களால்தான். ஒரு மெக்காலே உருவானது பைபிளின் உருவாக்கம்தான். மெக்காலே என்கிற ஒரு நபர் சதி வழக்கத்தை குற்றம் என்று சொன்னது, அதற்கான சட்டம் இயற்றியது. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற சட்டம் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள். பாரதிய நியாய சம்ஹிதா என்று பெயரை மாற்றிவிட்டார்கள். அது ஆங்கிலேயர்களால் பிரிட்டிஷாரால் இந்தியன் பீனல் கோட் என்று வரையறுக்கப்பட்டது. இந்தியன் பீனல் கோட் வந்த பிறகுதான் ரூல் ஆஃப் லா இங்கே நிலைபெற தொடங்கியது. பழமைவாதத்தின் அடிப்படையில் இங்கே உழைக்கிற மக்களுக்கு எதிரான கொள்கைகள் தலைவரை தாண்டிய போது அவற்றையெல்லாம் குற்றம் என சுட்டிக்காட்டி அத்தகைய குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில் அன்றைய ஆட்சியாளர்கள் ஈடுபட முடிகிறது. இப்படி பைபிள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய முகப்புரையிலே சொல்கிறார். The Bible's ideas of human dignity, rights and equality challenge the caste system. இதுதான் RSS அவர்களுக்கு பிடிக்கவில்லை. The Bible என்ன சொல்கிறது? human dignity பேசுகிறது.
ரைட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல்ஸ் அதை பேசுகிறது, ஈக்வாலிட்டியை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, எல்லாவற்றையும் விட சகோதரத்துவத்தை பேசுகிறது. இன்றைக்கு மேடையை நாம் ஏதேனும் dear brothers and sisters என்று அழைக்கிறோம். இது சகோதரத்துவத்தை உணர்த்துகிற ஒரு அழைப்பு. அப்படி இங்கே இந்த கடமைவாதம் அனைவரும் சகோதரனாக சகோதரியாக அனுமதிப்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை, அப்படி அழைப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அண்ணன் சொன்னா நீ யார், அண்ணன் சொல்ற உனக்கு எனக்கு என்ன உறவு என்று ஆத்திரப்படுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. No fraternity in the past India, the world India. இங்கே ஒரு சகோதரத்துவத்தை விதைத்தது பைபிள் தான். இதுதான் அந்தவாடி அவர்களின் ஆய்வு. ஹியூமன் டிக்னிட்டியை பற்றி பேசுவது பைபிள் தான். அவருக்கான ஆழ்மொழிகளை பற்றி இங்கே ஒரு கண்ணோட்டத்தை வளர்ப்பது பைபிள் தான். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசியதால் இந்த சாதிய கட்டமைப்புக்கும் ஒரு பெரிய தாக்குதலை அது உருவாக்கியது. இன்னொரு இடத்திலே சொல்கிறார், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது என்றால், மிஷனரி எஃபோர்ட்ஸ் triggered indigenous movements to reform India. And the indigenous movement. These started with well-known figures such as Raja Ram Mohan Roy, Keshav Chandra Sen, Jyotiba Phule, Pandita Ramanwai, and public intellectuals, political leaders such as Gandhi, Nehru, and Ambedkar appeared essentially out of the reformers. இந்த தலைவர்களெல்லாம் இங்கே ஒரு புரட்சிகரமான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான இயக்கங்களை முன்னெடுப்பதற்கு பைபிளில் இருக்கிற இந்த மனிதனுடைய சிந்தனைகள் தான் காரணம், சகோதரத்துவ சிந்தனைகள் தான் காரணம், சமத்துவ சிந்தனைகள் தான் காரணம் என்பதை இங்கே அவர் வளர்க்கிறார். இந்தியாவுக்கு விடுதலை பெற்றது இங்கே நடைபெற்ற விடுதலை போராட்டத்தின் தாக்கம்தான் என்று நாம் காந்தியடிகளையும் அவரோடு களப்பணி ஆகிய போராட்ட கைதத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரலாறு எப்படி இந்தியாவை விடுவித்தது அல்லது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளை விடுவித்தது என்பதை இங்கே அவர் பதிவு செய்கிறார். Ultimately, during World War II, the tides of history turned when American President Franklin D. Roosevelt enforced the Atlantic Charter, compelling a reluctant Winston Churchill to end British rule in India and order the colonies, setting them free to govern themselves. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அட்லாண்டிக் சார்ட்டரை நடைமுறைப்படுத்துவதை தீவிரம் காட்டினார். அன்றைய அமெரிக்க அதிபராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலை பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளை விடுதலை செய்யுங்கள், அவர்களே தங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினார். இது எவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்று தரம் என்பதை நாம் இந்த நூலில் அறிய முடிகிறது. இங்கே நாம் விடுதலைக்காக போராடினோம் என்பது உண்மை, காந்தியடிகள் தலைமை வகித்தார் என்பது உண்மை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்தார் என்ற வரலாறுதான் உண்மை. ஆனால் உலக சூழல், சர்வதேச அரசியல் சூழல்
எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நீர்த்து போக செய்தது, பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு உட்பட்ட காலனி நாடுகளை விடுவித்தது, இந்தியாவை விடுவித்தது. அதற்கு அட்லாண்டிக் சார்ட்டர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருந்திருக்கிறது என்பதை இங்கே நம்மால் இந்த நூலில் அறிய முடிகிறது. ஆகையெல்லாம் நான் சொன்னேன், இது வெறுமனே கிறிஸ்தவ சிந்தனைகளை பரப்பும் நோக்கில் எழுதப்பட்ட நூல் அல்ல. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை, தரவுகளை நம்மை போன்ற இளைய தலைவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூல். I would like to appreciate the author of this book, Sri Usha Mangalwadi, for his great contribution through this book to the youth, young generation in our country. We should read this book. It is very essential to know about our history, to know about our new nation building, how Dr. B.R. Ambedkar got enlightenment to dedicate the constitution to our nation to build a new model India. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த இந்தியா, புதிய இந்தியா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பரிணாமம் பெற்று வருகிறது. அதிலே சொல்லப்படுகிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த கோட்பாடுகள் ஏற்கனவே பைபிள் முன்மொழிந்த கோட்பாடுகள் என்பதை மங்கள்வாடி அவர்கள் நிறுவுகிறார். சகோதரத்துவத்தை போதிக்கிற மதங்கள் பைபிளால் 3 மதங்கள் இந்த நிலையே உருவானது என்று சொல்லுகிறோம். அதை தாண்டி 4வது மதம் உண்டு என்று சொல்லுகிறார். அது முக்கியமான ஒரு செய்தி. பைபிள் மூலம் உருவான மதங்கள் 1 ஜுடாயிசம், 2 கிறிஸ்டியானிட்டி, 3வது இஸ்லாம். and derived from the Bible, evolved from the Bible, not only 3 religions. இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு. செக்யூலர் ஹியூமனிசம் என்பதும் இங்கே பேசப்படுகிறது. செக்யூலர் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை